ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலை பக்கம் மூல்chaelங்கிற ஊரோட தாந்தவளையில் இருக்கக்கூடிய ஒரு குருசடியை பற்றி போட்டிருந்தேன். அங்கே ஒரு அந்தோனியார் குருசடி இருக்குது மலை மேலே. அங்கே ரொம்பவே காடு மாதிரி தான் இருக்கும், பாறைகள் தான் இருக்கும். ரொம்ப நம்ம வயசானவங்களாம் நடந்து போக முடியாது. இப்போ அந்த இடத்துல அந்தோனியாரோட கிருபையில் இப்போ படியெல்லாம் போட்டு அதை ஒரு பெரிய ஒரு குருசடி தலமாட்டு மாற்றிருக்காங்க. அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எங்கள் மேலே தெரிகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு. ஃபுல்லாகவே பாறைகளாக தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் படி மாதிரி இருந்துச்சு, மீதி எல்லாமே பாறையாக தான் இருக்கும். மழை டைம்லலாம் போனீங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த பழைய அந்தோனியார் குருசடி தலம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு தெரியும். இப்போ கீழே இருந்து மேலே வரைக்குமே சூப்பராக படியெல்லாம் போட்டாச்சு. முன்னாடி இருந்ததை பார்க்கும்போது இப்போ நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறையவே வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ ரொம்பவே சேஃபாக இருக்குது. முன்னாடி ரொம்ப பயமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கரண்டெல்லாம் இருக்காது, ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணுன்னா. இப்போ கரண்டெல்லாம் இருக்கிறனால அங்கங்கே லைட்டெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது ரொம்பவே சேஃபாக இருக்குது. பெரியவங்களுக்கு அந்தோனியாரை பார்க்குறதுக்கு ரொம்பவே சிரமம் இல்லாமல் இப்போ ஈஸியாகவே நடந்து வர்றாங்க. இது எல்லாமே அந்தோனியாரோட மகிமன் தாங்க சொல்லணும். அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நாளையிலேயே இது எல்லாமே ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. காடு மாதிரி இருந்த ஒரு இடம் இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக மாறி இருக்குன்னா அது கண்டிப்பாக அந்தோனியாரோட அற்புதம் தான் நான் சொல்லுவேன். ஜனவரி மாதம் இந்த அந்தோனியார் குருசடியில் திருவிழா நடக்குங்க. அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது. அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். திருவிழாக்குள்ள ப்ரிப்ரேஷன் தான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம இனி மேலே போய் அந்தோனியார் குருசடி போய் பார்க்கலாம். மேலே ரொம்ப பாறைகள் கரடு முரடை தான் இருக்கும். மேலே மக்கள் உட்கார்றதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா பாறைகள்லாம் அங்கங்கே இருக்கிறனால அது ஒரு நிரப்பான இடமா மாற்ற முடியல. அதுக்கும் ட்ரை பண்ணாங்க, அது நடக்கலை. பட் அந்தோனியாரோட கிருபையில் கண்டிப்பாக அதுவும் சீக்கிரம் நடந்துரும் நம்பிக்கை இருக்குது. மேலேயும் ஒரு சில வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. கரண்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அதே போல் பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பீடம் கிரானைட் கல்லில் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த சைடெலாம் போகலாம், இப்போ போக முடியாது. வேலியெல்லாம் போட்டு குருசடிக்குள்ள இடத்த தனியாக பிரித்து வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வீடியோ எடுத்துருக்கிற நேரம் மத்தியான வேலை, அதனால் ரொம்பவே ஹீட்டாக தான் இருந்துச்சு, ரொம்பவே வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம இதுவே ஒரு சாயந்தரம் போல் நின்னோன்னா அதோட காற்றும் அந்த வியூ சீனரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அந்தோனியார்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம மனசுக்கு ரொம்பவே ஒரு அமைதி கிடைக்குதுங்க. இதுதான் அந்தோனியார் குருசடியோட ஃபுல் வியூ. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியான இடமும் கூட. நமக்கு ஒரு மன நிம்மதி தரக்கூடிய இடம்னு கூட சொல்லலாம். இப்போது மக்கள் அடிக்கடி இங்கே வராங்க, அந்தோனியார்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மேலேருந்து குருசடியோட ஃபுல் வியூ. இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே கீழேருந்தே அப்படி டேர்ன் பண்ணி அப்படி ரொம்ப சுற்றி தான் போவோம். இப்போ இங்கே மேலே வரைக்குமே படி வந்தாச்சு. இடம் ரொம்பவே மாறிடுச்சு. கீழே ரொம்ப இருட்டாக இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு விளக்கு செட் பண்ணியிருக்காங்க. பழங்காலத்து முறையில் கல்லுனால் ஒரு லேம்ப் ரெடி பண்ணி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த லேம்ப் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பழைய காலத்து முறைப்படி. அன்னைக்கு ஈவினிங் இங்கே திருவிழா திருப்பலி நடந்துச்சுங்க. 2-3 ஃபாதர்ஸ் நல்லா பிரசங்கெல்லாம் வச்சு ரொம்பவே அருமையான ஒரு திருப்பலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சமபந்தி விருந்து கூட நடந்துச்சு. அது எல்லாமே நான் இங்கே சேர்த்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவரே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் இந்த பொழுது திடீரென்று ஒரு அலை அவர்களை இழுத்துச் செல்கிறது.
எனவே என்னுடைய சகோதரர் மட்டும் உள்ளே செல்கின்றார். மற்றவர்கள் எல்லாம் நீச்சல் தெரியும், அவர்கள் கரையிலே வருகின்றார்கள், தப்புகின்றார்கள். ஆனால் என்னுடைய சகோதரர் 4ஆம் சகோதரரை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். நண்பர்கள் இன்னும் வரவில்லையே, காணவில்லையே என்று எப்படி பெற்றோரிடம் பதில் சொல்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே திடீரென்று இன்னொரு அலை அங்கிருந்து வந்து என்னுடைய சகோதரரை கரையிலே அங்கே உழைச்சுகிறார். அன்பார்ந்தவர்கள், இது ஒரு அந்தோணியாருடைய புதுமை என்று சொல்ல முடியும். எனவே அந்தோணியாரை நம்பி நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு படியும், நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் செய்தாலும் அவருடைய துணையோடு அவரை முழுமையாக நம்பி நாம் செயல்படுகின்ற போது நிச்சயமாக காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் பறந்து போய்விடும். எனவே காலத்தின் அறிகுறிகள் இத்தகைய இந்த கொள்ளையினை அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறதே என்று நாம் விலகிச் செல்லக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய தவறு. அன்பார்ந்தவர்களே, இன்று நிகழ்வை செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் அனைவரும் இணைந்து அவருக்கு திருவிழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னைக்கு அந்த அந்தோணியார் குருசடி ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் மின் விளக்குகள் எல்லாம் மின்னிக்கிட்டு எல்லார் முகத்துலேயும் ரொம்பவே மகிழ்ச்சி நிரம்பி வளைஞ்சிச்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. வந்து அந்தோணியார்கிட்ட உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளும்போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஹோம் மேக்கர் லோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.